ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிரை வச்சு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் அல்லது டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். நான் இங்கே வந்து பச்சைப்பயிரை நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஓவர் நைட் இதை வந்து நல்லா முளைக்கட்டி வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு கூட செய்யலாம், இல்லை முளைக்கட்டி வச்சு செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம தோசை மாதிரி வார்க்க போகிறோம், அதனால் அதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி எதுவுமே இல்லாத கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மாவு இல்லாத டைமில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மாவு கரைச்சி எடுத்தாச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ தோசை வந்து வார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எங்கள் தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் 1லேருந்து 1.5 கரண்டி கிட்ட மாவு சேர்த்து விட்டு, இது வந்து உங்களுக்கு மெலிசாக வேணுமோ மொத்தமாக வேணுமோ நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தின்னாக வந்து ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மெலிசாக ஊற்றிட்டு கிறிஸ்பியாக கூட எடுத்துக்கலாம், இல்லை சாஃப்டாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை சுற்றிலும் 1லேருந்து 1.5 கரண்டி கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கலாம். நீங்கள் மூடி போட்டு கூட குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்துடுச்சு கீழ்ப்பகுதி. இப்போ பரட்டி போட்டுடலாம். பரட்டி போட்டுட்டு மறுபடியும் இதை வந்து இந்த பக்கமும் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நல்லா வேக விட டைம் விடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த தோசை. அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சைப்பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட சட்னி கூட சர்வ் பண்ணலாம், இல்லை சாம்பார், கார சட்னி எது வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷான ஒரு சட்னி ரெசிபியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட பாசிப்பயிறு தோசை வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சட்னி ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காவை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை துருவி கூட சேர்த்துக்கலாம். இதோட அரை கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. 1/4 கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், நான் 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி பதத்துக்கு. இப்போ பாருங்கள், அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இதுக்கு சின்னதாக தாளிப்பும் கொடுத்தாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு, மிளகாய், கருவேப்பிலை தாங்க, அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சட்னி. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக ஒரு இட்லி சேர்த்து சாப்பிடுவோம், அந்தளவு சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.